ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்று முதல் அமுல்படுத்தப்படும் வரையில முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் விரைவாக குறைக்கப்படுகின்றது. இந்த பாதுகாப்பை குறைப்பதால அவர்களுக்கு ஏதும் பாதிப்பு ஏற்பட போகிறதா என்று பார்த்தால் இல்லை. முப்படையினர் தான் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில் இருந்து நீக்கப்பட போகிறார்கள். ஏனையவர்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய பாதுகாப்பில கடமை புரிவார்கள். இந்த நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாக இருக்கிறதாக வெளியாகி இருக்கிறது. இந்த பாதுகாப்பை குறைக்கிற அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் வெளியாகி இருக்கிறது. அதாவது வடக்கை நோக்கி பெரும் ஒரு ஆபத்து தற்போது நகர்ந்து கொண்டிருக்கிறதாகவும் இது ஒரு பாரிய பிரச்சனையாக முடியலாம், மக்களுக்கு இது ஒரு பாரிய சேதத்தை ஏற்படுத்தும் அப்படி என்று சொல்லியும் ஒரு எச்சரிக்கை வெளியாகி இருக்கிறது. இதனை அரசாங்கத்தால மாத்திரம் கட்டுப்படுத்த முடியாது. எல்லா பொது அமைப்புகள் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைவதன் மூலம் தான் இதனை கட்டுப்படுத்த முடியும் அப்படி என்று சொல்லியும் முக்கியமான விடயம் வெளியாகி இருக்கிறது. இவை இரண்டும் குறித்து இன்றைய காணொளியில பகிர்ந்து கொள்ள போகிறேன். வணக்கம், நான் திவாரகா. இந்த முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைப்பது தொடர்பில கடந்த வாரம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பினை குறைப்பது தொடர்பில பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் தெளிவான ஒரு விளக்கத்தினை வழங்கியிருந்தார். ஆகையால இன்று முதல், அதாவது 23/12/2024 இன்று முதல் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில முப்படையினர் அங்கம் வகிக்க மாட்டார்களாம். போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் மாத்திரம்தான் அவர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால போலீஸ் அதிகாரிகள் மட்டுமே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். இதனால எந்தவித அச்சமோ பதற்றமோ அவர்கள் அடைய தேவையில்லை. அவர்களுக்கான பாதுகாப்பு ஒழுங்குமுறையாக இருக்கும் என்று சொல்லி அரசாங்க தரப்பு இந்த தகவலை வெளியிட்டிருக்குது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போது இந்த ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு விடயத்தில அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில கடமையாற்றுகின்ற போலீஸ் அதிகாரிகள் தொடர்ச்சியாக அவர்களே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. 6 மாதத்திற்கு ஒரு தடவை அவர்கள் மாற்றப்பட்டு அங்க சுழற்சி முறையில பாதுகாப்பு மாற்றப்பட்டு கொண்டிருக்கும். தொடர்ச்சியாக இருப்பவர்களே அவர்களுடைய பாதுகாப்புக்கு இருக்காமல் அது தொடர்பில மீளாய்வு செய்து அவர்களுடைய பாதுகாப்பில மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டு ஆராய்ந்து 6 மாதத்திற்கு ஒரு தடவை புதுப்பிக்கப்படும் அப்படி என்று சொல்லியும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் பாதுகாப்பாக இருப்பார் என்றால் அது அவர்களுடைய பாதுகாப்பிலே ஏதும் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்ற வகையிலையும் இப்படியான ஒரு தீர்மானம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக குறிப்பிட்ட சிலர் பாதுகாப்பில் இருக்கின்ற போது அவர்களுடைய தனிப்பட்ட விடயம் சரி, வேறு விடயங்கள் சரி, அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் அது தெரிந்திருக்கும். ஆகையால 6 மாதத்திற்கு ஒரு தடவை அது புதுப்பிக்கப்படும் போது அங்கு வேறு வேறு அதிகாரிகள் கடமையாற்றும் போது இந்த விதமான பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படாது என்ற ஒரு நோக்கிலையும் இந்த ஒரு புதிய மாற்றம் ஒன்று அங்க அமுல்படுத்தப்படுகிறது. இந்த ஒரு தீர்மானம் ஏன் மேற்கொள்ளப்பட்டது என்றால், இவர்களுடைய பாதுகாப்பு செலவிற்காக அதிக அளவில் ஒரு பணம் செலவிடப்படுகிறது. முப்படையினர் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லி பெருமளவிலான ஆளணியங்க பாதுகாப்பிற்கு நியமிக்கப்படும் போது அதிக அளவிலான செலவு அவர்களுக்கு மட்டுமே போகிறதாக இருக்கிறதால இந்த ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. வீணான செலவு, வீண் விரயங்களை தவிர்க்கும் முகமாகத்தான் இப்படியான ஒரு அதிரடியான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய பாதுகாப்பில எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தப்பட மாட்டாது. அவர்களுக்கான பாதுகாப்பு நல்ல முறையில இருக்கும். அங்க செலவினங்களை குறைப்பதற்காக முப்படையினர் பாதுகாப்புகளில இருந்து அங்க நீக்கப்படுறாங்க. இதுதான் அந்த நோக்கமாக இருக்கிறதே தவிர இதை தவிர அவர்களுடைய பாதுகாப்பை குறைப்பதற்கு வேறு எந்த நோக்கமும் இல்ல தனிப்பட்ட பழிவாங்கல்களோ அப்படி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளத்துல ஒரு புகைப்படத்தை மக்கள் எல்லோரும் பார்த்திருப்பார்கள். அதாவது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தற்போது இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க அவர்களினுடைய தாயார் சுகயீனமுற்று ஒரு அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நாட்டின் முன்னைய ஜனாதிபதிகளாக இருந்தவர்களும் சரி, அமைச்சர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களும் சரி, பெரும்பாலானவர்கள் இந்த தனியார் மருத்துவமனைக்குத்தான் செல்லுவார்கள். தங்களுடைய உறவினர்கள், தங்களுடைய குடும்பத்தினர் நல்லபடியாக சிகிச்சை பெற வேண்டும், சுகமாக வேண்டும் என்று சொல்லி அரசு மருத்துவமனைகளை நாடுவது பெருமளவில குறைவு. தனியார் மருத்துவமனைக்கு தான் செல்லுவார்கள். தற்போது நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார் திசாநாயக் அவர்களினுடைய தாயார் சுகயீனமுற்று
அனுராதபுரத்தில உள்ள ஒரு அரச மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விடயம் பேசுபொருளாக மாறியிருந்தது. உண்மையிலேயே ஒரு நாட்டின் ஜனாதிபதியின் தாயார் தனியார் மருத்துவமனையில தான் சிகிச்சை பெற்றிருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தற்போது இந்த நாட்டின் ஜனாதிபதியினுடைய தாயார் ஒரு அரச மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். அதுவும் பாத்தீங்க என்று சொன்னா ஜனாதிபதி அவர்கள் ஏனைய மக்களோட மக்களாக சென்றுதான் தனது தாயாரை பார்வையிட்டு வந்திருக்கிறாராம். சட்டம் ஒழுங்கை சரியாக கடைபிடிக்கும் ஒரு நபராக இருக்கிறார். இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதொரு பலமான நாட்டை கட்டியெழுப்புவார் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொண்டு போகுது. இத்தனைக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்களின் செயற்பாடுகளே காரணமாக இருக்கிறது. தற்போது செலவினங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்கள், ஜனாதிபதி பதவியேற்கும் போது கூட பெரிதாக ஆடம்பரமாக செலவிட்டு பதவியேற்கவில்லை. சாதாரண செலவுகளோடு தான் பதவியேற்றிருந்தார். அதற்கு முன்னர் வந்த ஒரு சில ஜனாதிபதிகளும் இப்படித்தான் இவரை போன்றுதான் ஆடம்பரங்களை தவிர்த்து பதவியேற்றார்கள். ஆனால் இறுதியில் என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி எல்லாம் பாரிய அளவில் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இருந்தாலும் தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் படிப்படியாக சில மாற்றங்களை நாட்டில ஏற்படுத்தி கொண்டுதான் வருகிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ச்சியாக நாடு என்ன ஒரு பாதையில வளர்ச்சியடைந்து செல்ல போகிறது என்பதை. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயம், அதாவது வடக்கை நோக்கி தற்போது பெரும் ஒரு ஆபத்து நகர்ந்து கொண்டு இருக்கிறதாம். இதனை சாதாரணமாக யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம்தான் இதனை கட்டுப்படுத்த முடியும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆபத்து மெல்ல மெல்ல தற்போது வடக்கை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறதாம். இந்த ஆபத்தை விரைவில் எல்லோரும் ஒன்றிணைந்து கட்டுப்படுத்த வேண்டும். தொடர்ச்சியாக நாட்டில கடும் மழை பெய்து வந்தது எல்லோருக்கும் தெரியும். பலர் இடம்பெயர்ந்து சொந்த வீடுகளை விட்டு எல்லாம் நிற்கதியாக இருந்தார்கள். இந்த தொடர்ச்சியாக பெய்த மழையின் காரணமாக தற்போது ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த நத்தை இனம் ஒன்று மெல்ல 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 வடக்கை நோக்கி நகர்ந்து பெரும் ஆபத்தாக உருவாக இருக்கிறதா. இந்த நத்தை பிரித்தானிய நாட்டை சேர்ந்த ஒருவரால இந்த நத்தையால ஏற்பட போற பின் விளைவுகளை அறியாமல் இந்த நத்தை இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நத்தைகள் 5 தொடக்கம் 6 ஆண்டுகள் வரையில வாழுமா. தன் வாழும் காலப்பகுதியில கிட்டத்தட்ட 1000 முட்டைகளை உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் 2-3 குழந்தைகள் என்று சராசரியாக அவ்வளவுதான் தற்போது குழந்தைகளை பிரசவித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கையில ஒரு நத்தை மட்டுமே 1000 முட்டைகளை இட்டு தனது இனத்தை பெருக்கும் என்றால் இது எந்த அளவு ஒரு பாரிய ஆபத்து. இந்த நத்தைகளில ஒரு நத்தைக்கே ஆண் இனப்பெருக்கமும் பெண் இனப்பெருக்கமும் இருக்குமாம். அங்க 2 நத்தைகள் ஒன்று கூடும் போது 2 நத்தைகளாலையும் தனித்தனியாக தங்களது இனங்களை மேலும் உருவாக்க முடியுமாம். அப்படி என்றால் இது எவ்வளவு ஒரு பாரிய ஆபத்து. இந்த நத்தைகள் பச்சையாக காணப்படுகின்ற எந்த தாவரங்களையும் எந்த ஒரு அலங்கார செடிகளையும் விட்டு வைக்காதாம். எங்களது மரக்கரை தாவரங்கள், வீட்டில வளர்க்கிற அலங்கார செடி கொடிகள் போன்றவற்றை எல்லாமே சாப்பிட்டு முடித்து விடுமாம். எதையுமே மிச்சம் வைக்காதாம். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வடமராட்சி பகுதியில இந்த நத்தைகள் சிறிதளவாக வர ஆரம்பித்தது என்று சொல்லி தற்போது அதன் தாக்கம் குறைந்திருந்தது. மீண்டும் இப்போது அந்த நத்தை இனம் பெருக்கெடுக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த நத்தை இனங்கள் பகல் வேளைகளில மறைந்திருந்து விட்டு இரவில தானாம் தங்களுக்கான இரையை தேடி உணவினை உண்ணுவதற்கு நகர ஆரம்பிக்குமாம். அதன் போதுதான் பச்சையாக காணப்படுகின்ற செடி கொடி தாவரங்கள் அலங்கார செடிகள் எல்லாவற்றையும் முற்றுமுழுதாக உண்டு தீர்த்து விடுமாம். ஆகையால மனிதர்களுக்கு உணவாக காணப்படுகின்ற பச்சை தாவரங்கள் பச்சை செடி கொடி எல்லாவற்றையும் உண்டு தீர்ப்பதால மனித இனத்திற்கு பெரும் ஒரு ஆபத்தாக இந்த நத்தை இனங்கள் காணப்படுகிறது. இது மட்டுமல்லாது இந்த நத்தை இனங்களால மனிதர்களுக்கு மூளை மென்சவ்வு அலர்ஜி நோய் கூட ஏற்படுமாம். இந்த நத்தையை மனிதர்கள் கைகளால தொடக்கூடாது. கிளவுஸ் அல்லது கடதாசி பொலித்தீன் போன்ற ஏதாவதாலதான் இந்த நத்தைகளை பிடித்து நாங்கள் எறியவோ அல்லது அவற்றிற்கு மேல் உப்பு கரிசலை ஊற்றி கொல்லவோ வேண்டுமாம். கைகளால இந்த நத்தைகளை எக்காரணம் கொண்டும் தொடவோ பிடிக்கவோ கூடாதாம். பெரும் ஒரு ஆபத்தும் நோயினையும் ஏற்படுத்துமாம். அதோடு இந்த நத்தைகள் ஒட்டுண்ணி போல ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு நோய்களை எல்லாம் காவிக்கொண்டு செல்லுமாம். அதைவிட இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த நத்தைகளை உண்பதற்கண்டு இலங்கையில எந்த ஒரு உயிரினமோ இல்லையா. உதாரணமாக
கடலிலே இருக்கிற மீன்களை கூட மீன் கொத்தி, கொக்கு போன்ற பறவைகள் உண்ணும். அதே போல சாதாரணமாக எங்களுடைய வீடுகளிலே கூட இருக்கிற சின்ன பூச்சிகளை எல்லாம் கோழிகள், காகம் போன்ற பறவைகள் உண்ணும். ஆனால் இந்த நத்தை இனத்தை உண்பதற்கு இலங்கையில எந்த ஒரு உயிரினமும் இல்லை. ஆகையால இந்த நத்தைகளை மனிதர்கள் அழிக்கலாம் அல்லது தானாக இறக்கலாம். அதைவிட இந்த நத்தைகள் வேறு எந்த வகையிலையும் உயிரிழக்காது அப்படி என்று சொல்லப்படுகிறது. இதுவே மிக பெரும் ஒரு ஆபத்து. இந்த சின்ன நத்தை இனம் தானே, நத்தை இனத்தால என்ன அப்படியெல்லாம் பெரிதாக அழிவு ஏற்பட போதென்றும் சிலர் யோசிப்பார்கள். சிறிய எறும்பு கூட யானையை சாய்க்கும் வல்லமை கொண்டது. அப்படி இருக்கையில் இந்த நத்தைகள் எல்லாம் எம்மாத்திரம். ஒரு நத்தையே 1000 முட்டைகளை இடும் என்றேக்க, ஒரு 10 நத்தை என்றால் அந்த நத்தையால ஏற்பட போகின்ற அழிவு எந்த ஒரு பாரிய எச்சரிக்கையாக இருக்கும். ஆகையால இந்த நத்தை இனத்தை அரசாங்கத்தால மட்டுமே தடுக்க முடியாதாம். பொதுமக்கள், பொது அமைப்புகள் போன்றவர்களால தான் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் இந்த நத்தை இனத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நத்தை இனத்தின் ஆபத்து அதன் விபரீதம் தெரியாமல் கொண்டு வரப்பட்டது தற்போது பெரும் ஒரு ஆபத்தாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால இந்த நத்தை இனங்கள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். இது யாரையும் அச்சுறுத்துவதோ யாரையும் பயப்பட வைப்பதோ அல்ல. இது ஒரு எச்சரிக்கை விழிப்புணர்வு பதிவு. இது குறித்து எச்சரிக்கையாகவும் இந்த விடயங்கள் குறித்து தெரிந்து கொள்வதும் நல்லது. இந்த நத்தை இனம் ஒருவேளை எங்களுடைய வீட்டுக்குள்ளேயோ எங்களுடைய கிராமத்திலேயோ கண்டால் அதன் மீது உப்பு கரைசலை ஊற்றுவதன் மூலம் அந்த நத்தையை அழிக்க முடியும் அப்படி என்று தெரிந்து வைத்திருப்பது எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள விடயமும் கூட. தெரியாத நபர்களுக்கு கூட நாங்கள் இது குறித்து சொல்ல முடியும். ஆகையால இது ஒரு விழிப்புணர்வூட்டும் காணொளி மட்டுமே, யாரையும் அச்சமூட்டும் காணொளி அல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க.